அழைத்து வைத்த பிள்ளைகளும் இருக்காங்க. அவங்களும் சேர்த்துதான் இருக்காங்க. ஆமா ஆமா. 108 பேரும் முடிதீர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். முடிதீர அங்கே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்த காலகட்டத்தில் சரி அவன் என்ன சரி ஆமா அவர் 108 பேரும் சரி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒவ்வொரு சந்தோஷமாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆமா இந்த கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்னம்மா அதே கைலாசத்தில் அம்மை உண்மை பார்வதி அப்பனான ஈஸ்வரன் இந்திரன் சந்திரன் அகஸ்தியன் அகஸ்தியன் நான்முகன் புத்திரன் சூரியன் சந்திரன் பொந்தினல்ல கணவரையுடன் நந்தி கொடுவிருக்கிறார் கொடுவிருக்கிறார் நந்தியுடன் கொடுவிருக்கிறார் சரி நந்தியுடன் கொடுவிருக்கிறார் அப்படி கொடுவிருந்து வரும் பொழுது சரி 5 பேர் சரி நந்தியுடன் ஆமா சரி சரி நான் பேசுறது கேட்கலாம் ஒண்ணுங்களா தப்பு தப்பா சொல்லிடுறேன். அதனால என்னன்னு கேட்டோம்னா ரேடியோ சத்தத்தை கேட்கலாம். அப்படிலாம் இல்ல சொல்லணும். அது ரைட் தப்பு ஆமா அது அம்மா கத்திடுவா. எங்க பெரியப்பா தான் எப்போதும் கதை கேட்பாங்க. அவரே என்ன திருமணம் பார்த்தா அப்படியே சரியா பெருமாள் செய்ய முடியல. அவர் மட்டும் தான் தூங்க இருந்தாரு. அவர் பயத்துல பகவானும் பார்வதியும் சொற்காட்ட விளையாடி கொண்டு அப்படின்னா பாம்பு கட்டம் பாம்பு கட்டல பழனி காயம் 28 வருஷம் அப்படியா சோழி போட்டு அப்படிதான் நாங்க அந்த தாய் அப்படியா நாங்க இப்ப சரி பாம்பு கட்டம் சரி ஆமா ரெண்டே சேர்ந்து பணக்காய் விளையாண்டு கொண்டிருக்கிறேன். சொக்காட்டம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பகவானிடத்தில் பார்வதி சொல்கின்றார், பகவானே விளையாட்டை நிறுத்துங்கள். என்ன ஒரே விளையாட்டு. சரி எதனால நிப்பாட்டணும்னா இன்னைக்கு என்ன நாள்? என்ன அதான் எனக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு என்ன நாள்? ஆமா எனக்கு வந்து பவர் போன நாள். எப்படி பவர் போன நாள் பிரகாசமா இருந்தேன். சரி பட்டாளர்கள் பணம் சொன்னாங்க கடைசியில் ஒரு நல்ல சிரினாரு. சரி அன்னைக்கு சிரிச்சதே இப்ப சிரிப்பே இப்போ சிரிச்சாவதுல இருக்க நீ இது உலக நடிப்பு சிரிச்சு ஒரு நடிப்புகளாலே சிரிச்சுக்கலாம். சிரிப்பு அப்படி முதல் தெரியும் கல்யாணம் நானும் எனக்கு எங்க சித்தப்பா சொன்ன எனக்கு கல்யாணம் சரி கல்யாணம் முடிஞ்சப்பறம் தான் தெரிஞ்சிச்சு. அவர் சிரிச்சாரு. சித்தப்பா எங்க சித்தப்பா வர்றது பார்த்தமா கேட்டோம். ஆமா நீ கட்டுவோன்னு முடியினாரு. அதனால சரி
நினைவு இருக்கா அப்படி? தெரியும். அப்ப என்ன நாள் இன்னைக்கு? எங்க அக்கா தங்கச்சிய அண்ணன் தம்பிய வெட்டின நாள். ஆமா. அதான் வெட்டிங் டே. அதான் அவங்களுக்கு வெட்டிங் டே. எனக்கு வெட்டிங் டே. உனக்கு அவன் என்னைக்கு தாலி கட்டினா அன்னைக்கு அண்ணனுக்கு வெட்டியாச்சாலும் வெட்டிங் டே. வெட்டிங் டே. ஆமா. அப்படியா? எல்லாரையும் அணைச்சாச்சு. அதான் ஆன்வல் டே. ஓ, அணைச்ச அன்னைக்கு தான் ஆன்வல் டே. ஆன்வல் டே. அதனால எல்லாத்தையும் பிரிச்சு விட்ட நாள் தான் வெட்டிங் டே. பிரிச்ச நாள். சரி. அதனால தெரிஞ்சுக்கிட்டா நீ சொன்ன மாதிரி எனக்கு இன்னைக்கு வந்து மனநாள். ஆமா. திருமண நாள். மனநாள். திருமண நாள். யார் சொல்லக்கூடாது? மனநாள். அப்படியா? அது உங்களுக்கு பிடிக்காது. சரி. எனக்கு பிடிக்குங்களா? திருமணம் நாள். ஆமா. சரி. அதனால இன்னைக்கு அப்ப திருமண நாள்ல என்ன பார்வதி செய்யணும்? ஆமா, திருமணம் நாள்ல நம்ம என்ன செய்யணும்? கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணும். ஆமா, ஒரு இன்னைக்கு மோதிரத்து பொண்ணு விட்டமாக்கு. சரி. மாப்பிள்ளைக்கு ஒரு ரூபாய் வேட்டு தாய்க்கு கொடுக்கணும். யாருக்கு ஒரு உங்களுக்கு? துண்டு எடுத்து கொடுக்கணும். அது செய்யணும். ஆமா. அது நீங்க நினைச்சத சொல்லிட்டீங்க. ஆமா, என்ன நல்ல கோயிலுக்கு போவாங்க. உலகத்தில் இறைவனை நம்பணும். அது நம்ம உலகத்தில் இறைவனை இருந்து மக்களுக்கு காட்சி கொடுப்போம். காட்சி கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமா. திருமண காட்சி கொடுப்போம். எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும். சரி. சரி. மக்கள் எல்லாருக்கும் நம்ம காட்சி கொடுக்க வேண்டும். ஆமா. திருமண காட்சி கொடுக்க ஒரு வேண்டும். திருமண காட்சி கொடுக்க வேண்டும். ஆமா. திருமண காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அதான் மக்கள் எங்கே வருகிறார்கள் தெரியுமா? வடபாரிசத்திலிருந்து தென்பாரிசம் வருகிறார்கள். இல்லைன்னா தென்பாரிசத்திலிருந்து வடபாரிசம் வருகிறார்கள். இமயமலை இருக்குமா? இமயமலை வந்து மேற்கு நோக்கி வளர்கிறது. சரி. இமயமலை இந்தியாவின் வடகோடியான தமிழ்நாட்டுக்கு நேரம் அங்கே இலங்கை பக்கத்தில் இருக்கு. அப்போ வடக்கே இருக்கிறது. சரி. வடக்கே இருக்கின்ற கைலை மலைக்கு ஆமா எல்லாரும் சொல்லியாச்சு. திருமண காட்சியை கண்டு கிடைக்க வரலாம். கண்டு கழிப்பதற்காக மக்கள் எல்லோரும் அலை கடல் என திறந்து வருகிறார். காலையில கண்டு பத்த